நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. இப்போ அவங்க இதுக்கு மேலே அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு கிடைத்த தகவல் அதான் திமுக தோழர்கள் என்ற பகிர்ந்து கொண்டது தான். அவர்கள் பாளையங்கோட்டை தொகுதியில் நிற்கணும்னு விரும்புகிறாங்க. இல்லைன்னா KK நகர் தொகுதியில் நிற்கணும்னு விரும்புகிறாங்க. இன்னும் இதே மாதிரி அவங்க எம்பின்னு சொல்லி ஓரம் கட்டுவாங்களா? இல்லை தமிழக அரசியலில் பங்கெடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இது நானும் நண்பர் ராஜ்மோகனும் ரமேஷும் கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்கிறத விட மன நிறைவு நிறுத்தி, எப்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோமோ அப்போதுதான் மகிழ்ச்சி வரும். இந்த மகிழ்ச்சியை நேற்றுக்கு நான் அனுபவித்தேன். திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரத்தின் ஒரு பாதி பகுதி ஒரு பெரும்பான்மை சமூகம் தவைக்கா. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் CP நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, உறவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 1 லட்சம் உறவுகளே நம்ம நெருங்க போகிறோம். ஸோ அதனால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மதிப்புக்குரிய ஐயா தாவேகாவின் கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒன்றே மட்டும் சார், ஒரு புரிதலுக்காக நான் கேட்டேன் சார், உங்கள்கிட்ட இதை நான் கேட்கணும் சார். நான் ஒருத்தர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு சார், அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2-3 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சார். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? சார் நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். சரியா சார்? ஏன் ஓட்டு போடுவீங்க? அவங்க பண்ண நல்லது ஏதாவது, கெட்டது சார்? நல்லது கெட்டது என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு அதெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா திமுக ஓட்டு போட்டார், அதுக்கப்புறம் இப்போ நான் திமுக ஓட்டு போட்டுருக்கிறேன். அவன் நல்லது பண்ணுறான் பண்ணல அது கூட நான் போக மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை, ஆனால் திமுக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இந்த மக்களை எப்போ சார் மாற்ற முடியும்? இந்த மாத்திரம் இல்லை, இந்த தேர்தலில் நாங்களே மாத்திரமே. இப்போ இந்த மாதிரி இன்னும் புரிய மாட்டேங்குது சார். யாருக்கு? இப்போ நான் ஒருத்தரோட பேசுகிறேன், இப்போ நான் சந்தித்த 10 பேர் 8 பேர் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மக்கள் இருப்பாங்க. திமுகவினுடைய அடித்தளம் அது நல்லது செய்யறாங்க, கெட்டது, அது எல்லா கட்சிக்கும் இருப்பாங்க. அண்ணாவின் இயக்கம் அது, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா வடிவமைத்தது. சீமான் அவர்களுடைய மாநாடு. ஸோ அந்த மாநாடு பற்றி என்னோட கருத்து. கடைசி மாநாடு, அதுக்கு மேலே இனி மாநாடெல்லாம் நடத்த முடியாது. பெரியாரை கேள்வி கேட்கிறவன், அண்ணா என்கிற ஆகாயத்தை அழுக்காக்குகிறவன் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. ஸோ அப்போ உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஆமாம், அவரோட ஓட்டு கண்டிப்பாக குறையும் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக குறை. மாட்டுக்கும் ஆட்டுக்கும் ஓட்டுரிமை இருக்குமானா 1% வாங்குவார். சார் நான் என்னோட பார்வையை சொல்லிடுறேன், அவராக இருக்காதீங்க. அவரோட ஓட்டு எல்லாமே எல்லாத்துக்கும், ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, உணர்வு பூர்வமான தமிழர் உணர்வு பூர்வமான அதான் அது. உனக்கிட்ட என்ன உணர்வு இருக்கு? விழுந்த ஓட்டுகள் சொல்கிறேன், விழுந்த ஓட்டுகள். ஆமாம், ஆல்ரெடி அவர் வாங்கிட்டாரு. ஆமாம், நீங்கள் இப்போ அந்த உணர்வு போயிடும் சொல்வீங்க. அந்த ஓட்டு போட்டவங்க இப்போ அந்த பிம்பம் இருக்கா? போன எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு சார், போன எலெக்ஷனுக்கு பிறகு சொல்கிறேன். அவர் எதுவும் நீ தம்பி பிரபாகரனுக்கு அண்ணன் பையனை பீக்காலி பையங்கிற. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி சொன்னார் அவர். ஆமாம், பீக்காலி பையன். அந்த பையலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிற. சார், ஈழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துறான் சார் அவன். உலக வரலாற்றில் ஒரு வரலாற்று மாணவனாக உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். உலகத்தினுடைய நிகரற்ற வீரர்கள் என்று பேசப்படுகின்ற வியட்நாமினுடைய ஹோசிமினை விட பெரிய வீரன் தம்பி பிரபாகரன். சேக்குவாராவை விட பெரிய வீரன் எங்கள் தம்பி பிரபாகரன். ஏன்னா சேகுவாராவுக்கு பின்னால், கியூபாவுக்கு பின்னால் அன்றைக்கு சோவியத்து சொர்க்கம் துணை நின்றது. ஹோசிமினுக்கு பின்னால் செஞ்சீனம் நின்றது. ஈழத்து சொந்தங்களை பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்தியாவுக்கு உண்டு. இந்தியாவை அவர்களை நிராகரித்ததற்கு பிறகு, இஸ்ரேலிய கூலிப்படைகள் சிங்கள இராணுவத்தில் ஊடுருவியதற்கு பிறகு, காட்டிக் கொடுக்கிற கைவாளிகளுக்கு சாமரம் வீசுகிற சதித்தனம் அரங்கேறியதற்கு பிறகு, சாவு வரும் என்று தெரிந்தும் மரணத்தை முத்தமிட்ட அந்த மாவீரர்கள் இருக்காங்களே, அவங்களை இந்த ராஸ்கல் கொச்சப்படுத்துறாங்க. தினசரி விடுதிகளில் தங்கி மது அருந்தி மாந்தி
மாதுகளோடு கூடி உறவு கொண்டு நல்ல விலை உயர்ந்த பிராண்டட் ஷர்ட்டு பேண்ட் போட்டுட்டு கையை காலை தூக்கிட்டா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துருவாங்களா? பிம்பம் தகர்க்கப்படும். எங்கள் தலைவர் விஜய் போற விடவெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது. அவனுக்கு இதுதான் கடைசி மாநாடு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, அதாவது நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக செலவு இருக்கும். ஓட்டுக்கு வந்து சீமானவர்கள் காசு கொடுப்பது கிடையாது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, உண்மை. ஆனால் திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவோம். இப்போ தாவேக்கா அதை கண்டிப்பாக கொடுக்காதுன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? ஆனாலும் கூட ஒரு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். இது அனைத்துமே விஜய் அவர்கள் சம்பாதிச்ச காசு தான் பண்ணுறாங்க. அவருக்குன்னு ஒரு ஃபண்ட் ரொட்டேட் ஆகணும், அவருக்கும் ஃபண்ட்ஸ் இருக்கணும். அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லுவீங்க? ஒரு கட்சியை நம்ம ரன்னே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இப்போ புதுசாக ஆரம்பிக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? எங்கள் தொண்டர்களுக்கு யாருக்கும் எந்த ஃபீடும் பண்ணலை. பண்ணுவாங்களான்னு தெரியலை எனக்கு. ஆனால் அதை எதிர்பார்க்கலாம். 1967 திமுக எப்படி தேர்தலை சந்தித்ததோ அதே மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கணிந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் அடுத்த தலையெடுத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு பிரச்சாரம்லாம் ரொம்ப பயங்கர தீவிரமாக இருக்குது. தங்களுடைய கருத்து என்ன, பார்வை என்ன அவர் மீது? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் தான் தலையெழுத்துன்னு திமுக முடிவெடுத்து விடுமானால் திமுகவின் தலையெழுத்து முடிந்துவிடும். சார், ஆமாம். ஒரு டெப்டி சிஎம்னு எப்படி கட்சி முதல்வரோட பையன் கட்சியோட மினிஸ்டராக இருக்காரு. நீங்கள் நேற்றுக்கு இருந்த மினிஸ்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நேற்றுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு போய் சொல்ல முடியுமா? ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வு. ஆற்றங்கரையில் நிற்கிற மரத்துக்கு நிரந்தரம்னு நம்பிக்கை இருக்கா? பெரு வெள்ளம் வந்துன்னா என்ன செய்திடும்? மரம் சரிஞ்சிடும். ஆற்றங்கரை மரத்துக்கு இருக்கிற மரியாதை தான் அமைச்சர்களுக்கு இருக்கிற மரியாதை. துரைமுருகன் உடம்பு செய்யாமல் இருக்கும்போது அவர் உடல்நலம் மேலே வந்து ஆர்வம் காட்டாமல் அடுத்து உடனே கனிமொழியை போடலாமா பொறுப்பு பொதுச்செயலாளராக பொறுப்பு அவர் இல்லாதனால பொறுப்பு பொதுச்செயலாளராக கனிமொழி அவர்களை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருக்கு. இது இல்லை, கனிமொழி அந்த வாருக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அவங்க இதுக்கு மேலே அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு கிடைத்த தகவல், அதுவும் திமுக தோழர்கள் என்ற பகிர்ந்து கொண்டது தான். அவர்கள் பாளையங்கோட்டை தொகுதியில் நிற்கணும்னு விரும்புகிறாங்க. இல்லைன்னா KK நகர் தொகுதியில் நிற்கணும்னு விரும்புகிறாங்க. இன்னும் இதே மாதிரி அவங்க எம்பின்னு சொல்லி ஓரம் கட்டுவாங்களா? இல்லை, தமிழக அரசியலில் பங்கெடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் உதயநிதிக்கு மரியாதை இல்லை, கனிமொழிக்கு இருக்கு. ஆனால் அவங்க கொஞ்சம் நாகரிகமாக அவங்க சிறப்பு என்னன்னா 2026 இந்த ஜனவரி 5 அவங்க பிறந்த நாள். நான் போகலை. நான் போன தடவை போகணும்னு நினச்சேன். அவங்க அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடலை. அதுக்கு முந்தின பிறந்த நாளுக்கு நான் போனேன். விளம்பரம் இல்லை, கொடிகள் இல்லை, தோரணங்கள் இல்லை, அலங்கார விளைவுகள் இல்லை. கனிமொழிக்கு பிறந்த நாள் அவங்க வீட்டில் கொண்டாடுறாங்க. அவங்க வீட்டில் தோழர்கள் வர்றாங்க. ஆமாம், ஓகே. பயங்கரமான கூட்டம். இவங்களுக்கு முரசொலியில் பத்தியாக விளம்பரம். இவர் ஸ்டாலினுக்கு 1ஆம் தேதி பிறந்த நாள்னா இப்போமே போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு முரசொலியை வச்சுட்டே ஒரு குடும்பம் ஊர்தாலியாக இருக்குது. அதனால திமுகவுக்கு இந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் திமுக தொண்டர்கள்ட்ட இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தார். அவரோட வாக்குறுதியை சொல்லியிருந்தார். இப்போது நிறைவேற்றியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வழங்குவதாக சொல்லியிருந்தார். ஆமாம், இப்போ அது வழங்கியிருக்காரு. சொல்கிறதெல்லாம் செஞ்சு தானே இருக்காரு. எவ்வளோ பேர் வழங்கியிருக்காரு? 100 நபர்கள் நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பேட்சில் 100 பேருக்கு வழங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதாவது நேற்றுக்கு உள்ள கூட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு விபத்தில் ஒரு கால் இழந்துட்டான். அவன் போய் திமுகவில் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கிட்ட, திமுகவின் முக்கிய பிரமுகர்கள்ட்ட எல்லாம் போய் எனக்கு இந்த காலுக்கு ஒரு செயற்கை கால் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கான். கொடுக்கல. நேற்றுக்கு நான் கொடுத்தேன், எங்கள் மாவட்ட செயலர் ஏற்பாட்டில்.
அப்படியா? ஆமாம், சிறப்பு சார். அந்த பையன் பேசினான் பாருங்க, எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் மாற்றுத்திறனாளி ஆகிட்டேன். ஊனமுற்றவர்னு அழைக்கக்கூடாது, மாற்றுத்திறனாளின்னு அறிவிக்கணும்னு சொன்னது மட்டும்தான் கலைஞர் செய்தார். ஆனால் எனக்கு தாவேக்கா தான் எனக்கு செயற்கை கால் தந்திருக்கிறது சொல்லிட்டு சொன்னால், நான் மாற்றுத்திறனாளி அல்ல, திமுக ஆட்சி மாற்றும் திறனாளி என்பதை நிரூபிப்பேன்னு நேற்றை பேசலாம். நீங்கள் கொடுத்தீங்களா கண்டென்ட்டு? இல்லை, அது மாதிரி ஒரு தம்பிக்கு ஆட்டோ. சிறப்பு சார். அப்படியா? ஆமாம், நேற்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாவட்ட செயலாளர் அவரோட தொகுதி நடந்தாரா? ஒரு ஆட்டோ கொடுக்குறார், 3 பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுக்குறாரு. பரவாயில்லையா? இதை நானும் நண்பர் ராஜ்மோகனும் ரமேஷும் கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்கிறத விட மன நிறைவு நேற்றுக்கு. எப்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோமோ அப்போது தான் மகிழ்ச்சி வரும். இந்த மகிழ்ச்சியை நேற்றுக்கு நான் அனுபவித்தேன். வரியார் கொன்றீவதே ஈகை. சார், 1,30,00,000 பெண்கள் இல்லாதவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் போது முதல்வரும் மகிழ்ச்சி தானே சார் இருப்பாரு? இல்லை, அவங்க என்ன நினச்சாங்க, இது வாக்காக மாறும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மாறாது. 80 கோடி பேர் விடியல் பயணம் செய்தார்கள்னு சொன்னார். 80 கோடியா? 80 கோடி பேர் இது வரைக்கும் போயிட்டாங்களாம். 80 கோடி பேர்னா தினசரி போகிறதெல்லாம் கணக்கு பண்ணி. இன்னைக்கு என்னாச்சுன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே துறந்து போச்சு. நான் காலையில் செய்தித்தாள் வாங்குவதற்கு கடைக்கு வர்றேன். என்ற ஒரு ஆள் வணக்கம் வச்சார். இந்த ஆட்சியை எப்படி எடை போடுறாங்கன்னு பார்த்துடுங்க. யார் நீங்கன்னு கேட்டேன். என்னமோ ஒரு பேர் சொன்னார். என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, எங்கள் டிப்போவில் மெக்கானிக்காக இருக்கேன். எந்த டிப்போன்னு கேட்டேன். KK நகர் டிப்போ. நட்டு போல்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அரசாங்கத்துக்கே நட்டு போல்ட்டும் இல்லை, டிப்போவில் எப்படி இருக்குன்னு கேட்டார். அடுத்து சொன்னார் பாருங்க, வியாசர்பாடி டிப்போ மூடிட்டாங்க, ஆலந்தூர் டிப்போ மூடிட்டாங்க, பனப்பாக்கம் டிப்போ மூடிட்டாங்க, போக்குவரத்து துறை தனியாருக்கு தாரை வார்க்க போகிறாங்கன்னு பணியில் இருக்கிற ஒரு மெக்கானிக் நாஞ்சில் சம்பத்திட்ட நேற்றைக்கு சொன்னார். 2026 மிகப்பெரிய, அதாவது கனவுன்னு சொல்ல முடியாது சார், மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. யார்? திமுக ஜெயிப்பது உறுதி. இப்போ தொகுதி 200+ஆ இல்லை 200 கம்மியா அப்படின்றது மட்டும்தான் பாயிண்ட்டு. தேமுதிக உள்ளே சேர்ந்ததில் நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்க. ஆனால் ஓட்டு எந்த அளவுக்கு உள்ளே வரும் சார்? அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அவங்களுக்கு 1% கூட கிடையாது சார். என்ன சார் இப்படி பேசுகிறேன்? ஆமாம், 0.5% தான் இருக்குது. தப்பாயிடும் சார். நான் வேறு சிரிக்கிறேன், தப்பாயிடும். ஏன்னா 0.5% தான். விஜயகாந்த், மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல சார்? அவருக்கு முதல்ல 7% இருந்துச்சு. ஆமாம் சார். அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். எப்பொழுதுமே ஒரு மேஜர் பார்ட்டியோட அலைன்ஸும் வச்சு விடக்கூடாது, உறவும் வச்சு விடக்கூடாது. கடலில் பெரிய மீனுக்கு எது உணவு தெரியுமா? நெத்திரி, குட்டி குட்டி சின்ன மீன். சின்ன மீன் பெரிய மீனுக்கு உணவு. சின்ன மீன் விழுங்கிடும் பெரிய மீன். அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும். என்னைக்கு கார்ப்பரேட் அரசியல். அதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிஞ்சாச்சு. அப்போ 200ன்றது பார்த்தீங்கன்னா 180 ஜெயிப்பாங்களா சார்? நாங்கள் தானே திமுக சார். தாவேக்கா ஜெயிக்கும். நீங்கள் எப்படி திமுக ஜெயிக்குங்கிறீங்க? நீங்கள் எப்படி ஜெயிக்காதுன்னு சொல்கிறீங்க சார்? கேளுங்க, பழவேற்காடு இருக்குல்ல, பழவேற்காடிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் வரைக்கும் கடலோரம் மீனவர்கள் இருக்காங்கல்ல, எல்லோரும் தாவேக்கா. நான் கணக்கெடுத்துட்டேன். திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரத்தின் ஒரு பாதி பகுதி, ஒரு பெரும்பான்மை சமூகம் தாவேக்கா. இறுதியாக சென்னையில் முதல் முறையாக திமுகவுக்கு ஒரு பெரிய அடி இருக்குது, அதை கொடுக்க போகிறது தாவேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. நம்மளே ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம் சார். கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். சென்னை சிட்டி கூட மட்டும் நான் சொல்கிறேன், 13 இடங்களில் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன் 16 இடத்துலையும் ஜெயிக்கிறோம். சரி, ஓகே, 13 இடம். நம்ம தம்பி உதயநிதி திருவாரூர் போகிறார். இல்லை, நான் சொல்லலை. அந்த இடத்துல நான் அந்த ஷோ ஹோஸ்ட் தான் பண்ணேன். அதை எடுத்தது இன்னொரு மீடியா, இடம் வளமும் ஸ்பிக் மீடியாவும் சேர்ந்து எடுத்தாங்க. ஸோ அது உண்மையா சார்? அது நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எந்த ஆட்சி அமைந்தாலும் சென்னை பொறுத்தளவுக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த அடி வாங்க போகிறாங்க. ஆனால் அது மெயினாக ஆர்கே நகர் தொகுதியாக இருக்கட்டும், அடி வாங்க ராயபுரமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ராயபுரமெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ரொம்ப ராயபுரம் ஈஸியாக ஜெயிச்சிருவோம், ஆர்கே நகர் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். வேளச்சேரியாக இருக்கட்டும்,
அதெல்லாம் அது அப்படி அவருக்கு அதாவது 10 பேர்கிட்ட கேட்டால் 8 பேர் தாவைக்காங்க. வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு வாடகை வண்டியில் வந்தேன்ல, அந்த தம்பி சொல்கிறான், எங்கள் வீட்டில் 16 ஓட்டு, எங்கள் அப்பா ஓட்டை தவிர வேற எல்லா ஓட்டும் தாவைக்காவுக்குங்கிறான். பல்வேறு விஷயம் கூட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.